என் அன்பு பிள்ளையே, உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தையே. அகங்காரம், அகந்தை இவைகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே. அனைத்தும் மாயை. ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறொருவருக்கு. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கடன் தொல்லைகள் விலகும். வர வேண்டியது வந்து சேரும். எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது. இனி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய். கஷ்டப்படுகின்றேன், என்னிடம் இல்லை, எப்படி தருவேன்? எதற்காக தர வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு. நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நலமாக இருக்கின்றேன். முடிந்ததை செய்கின்றேன், முயற்சிக்கின்றேன், தருகின்றேன் என்று இப்படி சொல்ல பழகிக்கொள். என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள். உனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். கலங்காதே. அப்பா நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நொடியில் மாற்றி காட்டுவேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்பும் எனக்கு நன்றாக தெரியும். என் கையில் இருப்பவையெல்லாம் உனக்கான பலன்களே. யாரும் உன்னுடைய பலன்களை என்னிடம் இருந்து தட்டி பறிக்கவே முடியாது குழந்தையே. காலத்தை உனக்கு நான் தருவேன். உலகத்தில் மிகவும் சவாலான விஷயம் நம்மை பற்றிய பிறரது கற்பனைகளோடு நாம் போராடுவது தான். உறவுகளை அழ வைத்து ஒருவர் அடையும் இன்பம் நாட்கள் போக போக நரக வேதனையை கொடுக்கும். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. கர்ம வினைகளுக்கு பயப்படு. ஏனெனில் கடவுள் மன்னிப்பார். கர்ம வினைகள் திரும்ப வந்தே தீரும். என் தங்கமே, மூங்கில் மரம், புயல், மழை, காற்று, சூறாவளி என எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுக்குமே தவிர ஒடிந்து விடுவதில்லை. மனிதர்களாகிய நாமும் அந்த மூங்கில் மரம் போன்ற பிரச்சனைகளுக்கு தலை சாய்க்க வேண்டுமே தவிர தலை சரிந்து விடக்கூடாது. நான் இருக்கின்றேன் உனக்கு. இந்த வார்த்தைகள் அழவும் வைக்கும், அளவில்லா மகிழ்ச்சியையும் தரும். எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் அடிக்கடி அலட்சியப்படுத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒதுங்கித்தான் போக வேண்டும் குழந்தைகள். பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவார். செடிகளாக இரு, பூத்துக்கொண்டே இருப்பார். வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றலாம். ஆனால் உன் மனசாட்சி குத்திக்கொண்டே இருக்கும். நாம் சந்தோஷமாக வாழ்வது முக்கியமில்லை. யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழ்வது தான் முக்கியமான விஷயம். நேராக உன்னை எதிர்ப்பவனை மன்னித்து விடு. உடனிருந்து ஏமாற்றுபவனை ஒருபோதும் மன்னிக்காதே. தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை. மனித வாழ்க்கையில் படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாகவே கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை இறைவன் கை கால் கொடுத்தது தலைக்கால் புரியாமல் ஆடுவதற்கு அல்ல. ஆட வைக்க தெரிந்த இறைவனுக்கு அடக்கவும் தெரியும் என்பதை மறந்து விடாதீர்கள். குழந்தையே, என்னிடம் வந்த பின்னும் அழலாமா? உனக்கு ஆறுதலும் நானே, நல்ல மாறுதலும் நானே. யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை அவர்களுக்கு கண்டிப்பாக தருவேன். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் என் அருள் மழை நிச்சயம் உன்மீது பொழியும். அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் தங்கமே. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை உருவாக்கி தருவேன். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன்.
நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு, வருபவரை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை என் கையில், நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே. உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதனால் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். என் மீது நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் நான் பாதுகாப்பேன். நீ கவலையின்றி இரு. முயற்சிகள் தோற்றுப் போகின்றதா? தளர்ந்து விடாதே. கொஞ்சம் வருந்திவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகின்றது தங்கமே. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப் போகும். நம்பிக்கை இருந்தால் உனக்குரியது உனக்குத்தான். அதை எப்படியானாலும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நம்பிக்கையுடன் இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். உன் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நடக்கும் குழந்தையே. உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதை வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகின்றது இந்த கலிகாலத்தில். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே. உன் நன்றியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறக்காது குழந்தையே. கல்லால் அடிக்கும் காயங்களை விட சொல்லால் அடிக்கும் காயங்களுக்குத்தான் வலிகள் அதிகம். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசிப்பவர்கள் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள். உனக்காக ஒரு இதயம் துடிக்கின்றது என்றால் அது அம்மா மட்டுமே. பணத்தை வைத்த எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும். சிறிதும் சிதறவிடாதே உன் கவனத்தை. அது எளிதில் மாற்றிவிடும் நீ போக வேண்டிய வழித்தடத்தை. நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும். உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தையே. நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நிற்பவர்களை உயிர் உள்ளவரை மறவாதே. ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள். தவறை மறந்து விடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. காத்திருந்து பார், நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பார், நீ நினைப்பது நடக்கும். தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது. அது எதுவாகினும் சரி. அன்பு பட்ட காயம் கூட ஆறும், ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது. வலியோடு வாழ பழகி கொண்ட பிறகுத்தான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய தொடங்குகின்றது. புரிதல் எங்கே இருக்கின்றது அங்கே தான் அன்பு பிறக்கும். ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள். ஒழுக்கமே உயிரின் அமுதம். ஏன் வைரமே, நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா. அதற்கு நான் பொறுப்பு. விமர்சனங்களை கடந்துவிடு. பாதை தெளிவுறும். பிறரின் எண்ணங்கள் நாமல்ல. இருப்பினும் அலாதி கற்பனை நம்மை மெருகூட்டும். பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். உன் திறமையை வெளிக்காட்டு. உலகம் உன்னை கண்டறியும். தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்கை இல்லை குழந்தையே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல். நம்பிக்கையை விதைத்து செல். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் சுலபமாக கடந்து போகலாம். இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு. சாதிக்காவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ நீயாக இரு. ஓட்டை பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம். ஓட்டை எங்கே இருக்கின்றது என்று தெரியாமலேயே வைத்திருப்பதுதான் முட்டாள்தனம் குழந்தையே. செயல்களை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகின்றோம். ஆனால் நாம் திறமைகளை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றோம். உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கயற்றுவதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும்.
நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை. விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது குழந்தையே. மற்றவர்களை சிறிதும் மதிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள். சிலரிடம் பேசினால் நிம்மதி, சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி. மௌனம் மிகச்சிறந்த பதில்தான், மென்மையான மொழித்தான். ஏனும் உன் மௌனம் பலருக்கு இங்கு திமிராகவே தெரிகின்றது. கலங்காதே தங்கமே, உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள். ஒருவர் மீது சாதாரணமாக பழி சுமத்தும் போது நம் கர்ம வினை நமக்கு கார்புள்ளி இடுகின்றது. அது உயிர் துறக்கும் தருவாயில் மட்டுமே முற்றுப்புள்ளி இடும். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை சிந்தியுங்கள். வாழ்வில் எல்லாம் நல்லதாய் நடக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு. கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள். குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள். வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். மற்றவர்களுக்கு நாம் தக்க சமயத்தில் செய்யும் உதவி என்பது தெய்வத்தின் சன்னதியில் ஏற்றும் விளக்கை போன்றது. ஒளி அங்கே தெரிந்தாலும் வெளிச்சம் நம் வாழ்வில் இருக்கும். என்னை நம்பி வந்துவிட்டார். இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். தைரியமாக இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்க்கொண்டே இரு. வருத்தத்தை விடு. பொறுமையாக இரு. உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன். சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.